ஆஃப்டர் லாங் டைம் இன்றைக்கி வந்து ஸ்கூல் மினி பிளாக் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக பாப்பா வந்து நல்லா ரெக்கவர் ஆகிட்டா. ஓகே, ரெக்கவர் ஆகியுமே 2 days வந்து வீட்டில் தான் வச்சுருந்தேன். ஏன்னா ஃபுல்லாக க்யூர் ஆனதுக்கப்புறமா தான் அனுப்பணும். ஸோ க்யூர் ஆனாலுமே வந்து பாடி வந்து சப்போர்ட் பண்ணணும்ல, ஸ்கூலுக்கு போனால் டக்குன்னு இன்ஃபெக்ஷன் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீட்டிலே தான் ஒரு 4 to 5 days வந்து எக்ஸ்ட்ரா தான் அவளை வச்சுருந்தேன். இப்போ கம்ப்ளீட்டாக வந்து க்யூர் ஆகிட்டா. ஓகே, ஹோம்ஒர்க் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புவாங்க. ஓகே, பண்ணுறாளான்னு பார்த்தா அதையும் அழகு போல் தான் பண்ணான். ஓகே, ஆக்டிவாக இருக்கா, சரி ஸ்கூலுக்கு அனுப்பலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி மார்னிங் வந்து எந்திரிச்சிட்டு பாப்பா வந்து ஸ்கூலுக்கு பேக் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்பயும் போல் இன்றைக்கி வந்து சாம்பார் தான் வச்சேன். ஆஸ் யூஷுவல் எப்போயுமே வந்து டியூஸ்டே அண்டு ஃப்ரைடே வந்து சாம்பார் தான் இருக்கும். ஸோ எல்லா காய்கறிகளையுமே வெட்டி போட்டுட்டு சாம்பார் வந்து வச்சாச்சு. இன்றைக்கி கொஞ்சம் தடியங்காய் முருங்கைக்காலாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சு. ஸோ அது எல்லாமே போட்டுட்டு இன்றைக்கி எல்லா காய்கறியுமே போட்டு சாம்பார் வந்து வச்சாச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. ஆனால் என்ன தான் பண்ணாலும் அவளுக்கு பருப்பு சோறு தானே கொடுக்க போகிறோம். ஸோ பருப்பை மட்டும் கொஞ்சம் எடுத்துகிட்டு அதில் இருக்க எல்லா காய்கறியுமே போட்டு மசிச்சு அவளுக்கு வந்து வச்சு விட்டாச்சு. தொட்டுக்கிறதுக்கு பொரியல் வந்து முட்டைக்கோஸ் பொரியல் தான் பண்ணியிருந்தேன். அதுவுமே சூப்பராக வந்து அவுட்புட் வந்துச்சு. ஸோ தொட்டுக்கிறதுக்கு வந்து முட்டைக்கோஸ் வந்து வச்சாச்சு. ஸ்நாக்ஸுக்கு வந்து அவளோட ஃபேவரட் ஆப்பிள் தான். ஸோ ஆப்பிளை வந்து நல்லா கழுவிட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு உப்பு தண்ணியில் வந்து கொஞ்சம் ஊற வச்சா வந்து கருக்காதுன்னு சொன்னாங்க. ஸோ அதை அன்றைக்கி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அதையுமே அவளுக்கு பண்ணி அனுப்பியாச்சு. ஆக்டிவாக தான் இருந்தால். என்னதான் இருந்தாலும் குழந்தைய இந்த ஃபஸ்ட்டு டே வந்து நம்ம ஸ்கூலுக்கு அனுப்புகிறப்போ ஒரு மாதிரியாக மனசு நமக்கு இருக்கும் தெரியுங்களா? அந்த மாதிரி தான் மனசு வந்து ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்துச்சு. குழந்தைய அனுப்பணுமா, இல்லை வேணாம் நம்ம கூடயே இருக்கட்டும்னு இருந்துச்சு. ஆனால் என்ன, வீட்டிலையே வச்சுருந்தா நம்மளால் ஆஃபீஸ் ஒர்க்கு அதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியாது. ஏன்னா நமக்கு ஆட்டம் அந்தளவுக்கு போடுவாங்க. ரொம்ப நாள் கழித்து அவளை அனுப்புனதுக்கப்புறமா வெளியே நின்று வீடியோ எடுக்கிறப்போ க்யூட்டாக இருந்தா. மம்மி நான் ஸ்கூலுக்கு போகிறேன், ஜாலி, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குதிச்சுக்கிட்டு இருந்தா. குதிச்சுட்டு அழகு போல் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டா. ஆக்சுவலாக வந்து இப்படி தான் இன்றைக்கி டே ஸ்டார்ட் ஆச்சு. உங்களுக்கு எப்படி டே ஸ்டார்ட் ஆச்சுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். பாய்.